ஆண்கள் வந்து பெண்களிடம் கோவப்படலாமா கூடாதா? கோவப்படணும். எப்படி கோவப்படணும்னா பணிவாக கோவப்படணும். அதாவது எவ்வளவுதான் ஆண்கள் வந்து சண்டை கூட போடலாம், பணிவாக சண்டை போடணும். நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சண்டை போடணும். ஆண்கள் வந்து ஆண்களும் பெண்களும் உரையாடும் இயற்கை விதிமுறைப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன். இயற்கை விதிமுறை, ஏன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியலும் செயற்கையானது. இங்கே வந்து இயற்கையான விதிமுறைப்படி வாழ முடியாது. நான் இயற்கை விதிமுறைப்படி பேசுகிறேன். அப்போ வந்து ஆண்கள் வந்து பெண்களிடம் எப்படி கோவப்பட வேண்டும் இயற்கை விதிமுறைப்படி. அதாவது சண்டை போடுறதா இருந்தால் கூட நீங்கள் வாங்க போங்க இந்த மாதிரி பேசணும். இந்த மாதிரி பேசி, அதாவது பணிவாக சண்டை போடுறது. பெண்கள் எப்படி சண்டை போடுவாங்கன்னா வாடா போடா, நீ வா போ. ஒரு கணவன் மனைவி எப்படி இயற்கை விதிமுறைப்படி சண்டை போடுறதா இருந்தால், கோவப்படுவதாக இருந்தால், ஒரு மனைவி கணவனை பார்த்து வாடா போடா அப்படின்னு பேர் சொல்லி வாடா போடான்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அதே ஆண் என்ன பண்ணுவோம், அந்த கணவன் என்ன பண்ணுவான்னா பணிவாக சண்டை போடணும், மரியாதையோடு சண்டை போடணும். கோபம் வரும்போது கூட இந்த மரியாதையை வந்து விடாமல், மரியாதை குறையாமல் சண்டை போட வேண்டும். வாங்க போங்க அப்படின்னு சொல்லி மனைவியை பார்த்து நீங்கள் தான் அன்றைக்கி கூட அப்படி தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சண்டை போடணும். நீங்கள் கூட தான் அப்போ கூட நீங்கள் திட்டினீங்களே, நான் அப்போது எந்த தப்புமே பண்ணல, நீங்கள் தான் திட்டினீங்க, அப்போது இருந்து நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆண் வந்து மனைவியிடம் வந்து பணிவாக கோவப்படணும், பணிவாக சண்டை போடணும், மரியாதை இருக்கணும். சண்டைன்னு வந்துட்டால் மரியாதையை தூக்கி தூர போட்டுறக்கூடாது. சண்டைக்கும் மரியாதைக்கும் சம்மந்தம் இல்லை போலுக்கு அப்படின்னு நினச்சிருவாங்க. சண்டையே போடக்கூடாது போலுக்கு அப்படின்னு நினச்சிருவாங்க. சண்டைன்னு வந்தால் மரியாதையே இருக்காது போலுக்கு அப்படின்னு நினச்சிருவாங்க. மரியாதையை இழக்காமல் சண்டை போடணும், மரியாதையை குறைச்சிடக்கூடாது. சண்டைக்கும் மரியாதை அவசியம், மரியாதையோடு சண்டை போடணும். ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணிடம் சண்டை போடும்போது, ஒரு கணவன் வந்து மனைவியிடம் சண்டை போடும்போது பணிவாக சண்டை போடணும், மரியாதையோடு சண்டை போடணும். வாங்க போங்கன்னு சொல்லிவிட்டு சண்டை போடலாம், கோவப்படணும். வாங்க போங்கன்னு சொல்லி கோவப்படணும். அந்த மாதிரி வந்து கோபத்தை, ஏன்னா எப்படினாலும் ஒரு ஆணுக்கு பெண் மீது கோபம் வரதான் செய்யும். அதுக்காக அதை வெளிப்படுத்தாமலே கோபமே வராத மாதிரி நடிக்க முடியாதுல்ல. அப்போ அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, ஆண்களுக்கும் பெண்கள் மீது கோபம் வரும். அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அந்த வாங்க போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே, நீங்கள் வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியே அவங்க மேலே கோபத்தை வெளிப்படுத்தணும். அது மாதிரி அதுலேயும் ஒரு பணிவு இருக்கணும். அதுக்காக ரொம்பவும் வாங்க போங்கன்னு சொல்லிவிட்டு, ரொம்பவும் அதில் வந்து வாங்க போங்கன்னு சொல்லிகிட்டே ரொம்பவும் சண்டை போடுற மாதிரி, ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்ருக்கூடாது. அந்த நிலையறிந்து ஆணின் நிலையறிந்து பேச வேண்டும். ஆண் வந்து ஒரு பெண்கள்னால் பெரியவங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, ஒரு ஆண்னா ஒரு பெண்களின் பார்வையில் குழந்தைகள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு ஆண் வந்து பெண்ணிடம் சண்டை போட வேண்டும். அதை உணர்ந்து சண்டை போடணும். சண்டை போடுவதாக, கோபத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தால் அந்த கோபத்தில் மரியாதை இருக்கணும், பணிவு இருக்கணும், பயம் இருக்கணும். ஒரு பயத்தோடு சண்டை போடணும், ஒரு பணிவோடு சண்டை போடணும். பெண்களிடம் ஆண்கள் அந்த மாதிரி ஒரு மரியாதையோடு சண்டை போடணும். இதுதான் வந்து, ஆனால் பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட இயற்கை விதிமுறைப்படி எப்படி சண்டை போடுவாங்க, வாடா போடா. அதில் வந்து அதான் மதிப்பாக சண்டை போடுவாங்க. ரொம்ப வேகமாக சண்டை போடுவாங்க. வாடா போடா, வா போ, பேர் சொல்லி. அது மாதிரி தான் ஒரு பெண் வந்து ஆணிடம் கோபத்தை இப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டும். இது இயற்கை விதிமுறை. மனைவி வந்து தனது கணவனை பார்த்து திட்டும்போது வாடா போடா, பேர் சொல்லி, நீ வா போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மதிப்பாக கணவனை திட்டணும், கணவன்கிட்ட சண்டை போடணும், கணவனிடம் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும். அடிக்க கூட செய்வாள், ஆனால் கணவன் வந்து அடிக்கக்கூடாது, மனைவி அடிக்கக்கூடாது. அடிக்கும்போது தடுக்கணும். அதுதான் வந்து சண்டை போடுறதுக்கான விதிமுறை. அதாவது அடிதடி சண்டைன்னு வரும்போது ஒரு மனைவி அடிப்பாங்க, கணவன் வந்து தடுக்கணும். தடுக்கிறதுலே கவனமாக இருக்கணும். அதுமாதிரி கண்ணு மண்ணு தெரியாமல் அடிக்கக்கூடாது, கவனமாக அடிக்கணும். அக்கறையாக பாதுகாப்பான இடத்துல பார்த்து அடிக்கணும். அது பொறுப்புணர்வோடு அடிக்க வேண்டும், பொறுப்பு இல்லாமல் அடிக்கக்கூடாது. பின்னாடிலாம் அடிக்கக்கூடாது, அலட்சியமாலாம் அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி பெண்கள் அடிக்கும்போது திட்டும்போது அந்த மாதிரி கடைபிடிக்க வேண்டும். அவமானப்படுத்துகிற மாதிரி திட்டக்கூடாது, அவமானப்படுத்துகிற வார்த்தைகளே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கணவன் மனைவியும் வந்து சண்டை போடும்போது ஒரு மனைவி வந்து இதில் எப்போவுமே மனைவியை வந்து கணவனை, இப்போ ஒரு மனைவியோ அம்மாவோ இல்லை மனைவினே வச்சுப்போம், மனைவி வந்து கணவனை அடிக்கிறா அப்படின்னா ஆண் வந்து என்றைக்குமே திருப்பி அடிக்கக்கூடாது, அடியை தடுக்கணும். அடிக்காமல் எங்கெல்லாம் இடத்துல பற்றக்கூடாது. அந்த பாதுகாப்பு, அதுதான் அடியை தடுக்கிற அந்த முறை தான் ஆணின் கடமை. சண்டை போடும்போது பெண் வந்து அடியை தடுக்கணும்.
இதுதான் ஒரு சண்டை போடுவதற்கான ஒருத்தர் மாற்றி அடிச்சிட்டு இருக்கக்கூடாது. தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒரு கணவன் மனைவி எப்படி சண்டை போடணும்னா, மனைவி வந்து கணவனை பார்த்து வாங்க போங்கன்னு சொல்லணும். ஏன்னா இது செயற்கையான ஒரு வாழ்க்கை முறை, அப்படியே இயற்கைக்கு முரணான வாழ்க்கை முறை. அது மாதிரி மனைவி வந்து கணவனை பார்த்து வாங்க போங்கணும், கணவன் வந்து மனைவியை வாடி போடின்னு சொல்லணும். எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. பெண்ணாலே இந்த இயந்திர அறிவியல் உலகில் செயற்கையான விதிமுறை அடிப்படையாக கொண்டு இயங்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த இயற்கையான இந்த விதிமுறைக்கு முரணான ஒரு நடைமுறையை கடைபிடித்து இவர்கள் சண்டை போடுவதாக இருந்தால் பெண்கள் ஆண்களிடம் பணிவாகவும் பயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஆண்கள் வந்து பெண்களிடம் வந்து மதிப்போடு வா போ வாடி போடி அப்படின்னு பெயர் சொல்லி அது மாதிரி ஆண்கள் அடிக்கலாம் பெண்களை. பார்த்துங்க, எவ்வளோ ஆபத்தாக பாருங்க. அதான் செயற்கைங்கிறது, அதான் இயந்திர அறிவியல் உலகங்கிறது. அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இயந்திர அறிவியல் உலக விதிமுறை என்பது ஒரு கணவன் வந்து மனைவியை அடிக்கலாம் அது மாதிரி அடிக்கும்போது எப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி அடிச்சிடக்கூடாது. அது பொறுப்பு அடிக்கிற பொறுப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கணவனுக்கு மனைவியை அடிக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அப்போ வந்து பொறுப்பாக அடிக்கணும். அது மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி அடிச்சிடக்கூடாது. திட்டும்போது அவமானப்படுத்துகிற மாதிரி திட்டக்கூடாது. அக்கறையோடு அடிக்கணும். அது மாதிரி மனைவி எக்காரணம் கணவனை அடிக்கக்கூடாது. இது இயந்திர அறிவியல் உலக நடைமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் பெரியவர்கள் பெண்கள் வந்து ஆண்களின் பார்வையில் குழந்தைகள், உதவியாளர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்.